கிட்டத்தட்ட 20,000 பிளஸ் கிரிப்டோஸ் இருக்கு. அந்த கிரிப்டோஸை ஒரு 100 செக்டார்ஸா வகைப்படுத்தி வச்சிருக்காங்க. ஸோ என்ன செக்டார்ஸ்ன்றதை நம்ம பார்ப்போம். ஸோ ஸ்கிரீன்ல பார்க்கலாம் என்னென்ன செக்டார்ஸ்ல கிரிப்டோஸை வந்து ஸ்பிளிட் பண்ணி கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. இதுல ஒரு சில செக்டார்ஸை மட்டும் நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன். லைக் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டீப்பின், பிரைவசி, கேமிங், பிளாக் செயின் அப்படின்ட்டு ஒரு சில செக்டார்ஸ் மட்டும் நமக்கு பரிச்சயமான, கொஞ்சம் இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல நம்ம கேள்விப்படக்கூடிய செக்டார்ஸை மட்டும் நான் ஹைலைட் பண்ணிருக்கேன். 100க்கும் மேற்பட்ட செக்டார்ஸ் இருக்கு. ஏன் அப்படின்னா ஒவ்வொரு செக்டார்லயும் நம்ம அதுக்கான அந்தந்த துறையை சார்ந்த கிரிப்டோஸை அதுல பிரிச்சு வச்சிருக்காங்க. ரெண்டாவது, இப்போ 2024 டாப் பெர்ஃபார்மிங் கிரிப்டோஸா என்ன இருந்தது, கிரிப்டோ செக்டார்ஸா என்ன இருந்திருக்கு அப்படின்னா மீம் காயின்ஸ், RWA, AI, டெஃபி, டீப்பின், லேயர் 1, கேம்ஃபி, லேயர் 2 இருந்திருக்கு. இதுல நம்ம கிரிப்டோவான பெல்டெக்ஸ் எந்தெந்த செக்டார்ஸ்ல இருக்கு அப்படின்னா ஏஐல இருக்கு, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல இருக்கு. அதோட ரிட்டர்ன்ஸ் என்ன கொடுத்துருக்குன்னு பாருங்க. டீப்பின், தென் லேயர் 1, இந்த 3 செக்டார்ஸ்லயுமே நம்மளோட காயின் ஆன பெல்டெக்ஸ் இருக்கு. ஸோ இதோட அடுத்த கட்ட வளர்ச்சி என்னவா இருக்குன்றத பார்ப்போம். ஓகே, நம்ம இன்னைக்கு மெயினா பார்க்கக்கூடிய டாபிக் என்னன்னா டீப்பின். டீப்பின்றது என்ன? டீசென்ட்ரலைஸ்ட் பிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நெட்வொர்க். அதாவது பிசிக்கலா இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டீசென்ட்ரலைஸ்டு பிளாக் செயின் மூலியமா நம்ம யூஸ் பண்றதாங்க டீப்பின். இது எப்படி பயன்படும் அப்படின்னா இது பப்ளிக் பிளாக் செயின்ல வருது. யார் வேணா இதுல பங்கெடுத்துக்க முடியும், ப்ரொவைடட் உங்களுக்கு அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருந்தா நீங்க அதுல பயன்படலாம். மீன்ஸ் அதை நீங்க உபயோகப்படுத்தலாம். எப்படி அப்படின்றத ஒரு ஸ்லைட்ல பார்ப்போம். கிரீன் எனர்ஜி ஃபார்மிங். இப்போ கிரீன் எனர்ஜி ஃபார்மிங்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம போஸ்ட் இன்னைக்கு ரமேஷ் சார் இருக்காரு, என்கிட்ட வீடு இருக்கு. இப்போ என்னோட வீட்டுல டெரஸ்ல ஒரு போதுமான அளவுக்கு ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கான ஸ்பேஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவருக்கு சோலார் எனர்ஜி தேவை. ஆனா அவரோட வீட்டுல அதுக்கான அந்த சோலார் பிளான்ட் போடுறதுக்கான இடம் பார்த்தல. ஸோ அப்ப என்ன பண்றாரு, அவர் என்னோட நண்பர்ன்றதுனால என்ன அணுகி, சந்தோஷ் நான் உங்க இடத்த யூஸ் பண்ணிக்கலாமா, யூஸ் பண்ணிக்கிட்டு நான் சோலார் பிளான்ட் போட்டுக்கலாமா அப்படின்னு கேட்கிறாரு. எதுவும் வாய் வார்த்தையா இல்லைங்க, அது வந்து நாங்க ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் மூலியமா, ஏன்னா பிளாக் செயின்ல ஸ்மார்ட் கான்ட்ராக்டை யூஸ் பண்ணி நம்ம அந்த அக்ரிமெண்ட் உள்ள தொடங்குறோம். அப்படி தொடங்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா அவர் என்னோட இடத்த யூஸ் பண்ணிக்கிறாரு, அவருக்கு தேவையான சோலார் எனர்ஜி கிடைக்குது. ஸோ அவருக்கு தேவை சோலார் எனர்ஜி, எனக்கு அந்த இடத்த யூஸ் பண்ணிக்கிறது மூலியமா ரெண்டல் ஈல்டு வருது. ஸோ 2 பேருக்குமே இது பெனிஃபிட்டா அமையுது. தேவையானதை பகிர்ந்துக்கிறோம். அடுத்து வெஹிக்கிள் சார்ஜிங். ஸோ கோயிங் ஃபார்வர்ட் பெட்ரோல் அண்ட் டீசல் வெஹிக்கிள்ஸோட எண்ணிக்கை ரொம்பவே குறைய போகுதுங்க. ஸோ அடுத்த வருங்காலங்களில் இவி வெஹிக்கிள்ஸ், அதாவது எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் தான் ஜாஸ்தியா இருக்க போகுது. அப்போ அதுக்கு சார்ஜிங் பாயிண்ட்ன்றது ரொம்பவே முக்கியம். இப்போ நம்ம ஒரு சில இடங்கள்ல மட்டும்தான் சார்ஜிங் பாயிண்ட் பார்க்குறோம். ஆனா வருங்காலங்களில் இது நிறைய இடத்துல வரப்போகுது. இது நமக்கு அட்வான்டேஜா எப்படி நம்ம யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா நம்ம கிட்ட இடம் இருக்கு. ஸோ அந்த இடத்த யூஸ் பண்ணி நம்ம ஒரு சார்ஜிங் பாயிண்ட் வைக்கிறோம் அப்படின்னா அதை மற்றவங்களுக்கு யூஸ் பண்ண முடியும். அவங்க வந்து தேவையான டைம்ல வந்து சார்ஜ் பண்ணிட்டு அதுக்கான பேமெண்ட் என்னவோ நம்ம கொடுக்க போறாங்க. ஸோ நம்மளோட அன்யூஸ்டு ஸ்பேஸை யூஸ் பண்ணி எப்படி இன்கம் ஏர்ன் பண்றதுதான் இந்த மெயின் கான்செப்ட். அடுத்து வெஹிக்கிள் ஷேரிங். ஸோ இப்போ என்கிட்ட கார் இருக்கு, அந்த காரை நான் யூசேஜ் ரொம்பவே லிமிட்டடா தான் யூஸ் பண்றேன். எப்பயாவது ஒரு வாட்டி வெளியில போகும்போதோ இல்ல மீட்டிங்க்கு போகும்போதோ மட்டும்தான் நான் யூஸ் பண்றேன் அப்படின்னா அது எனக்கு யூஸ் ஆகாம இருக்கும். ஸோ யூஸ் ஆகாத பொருள் எப்போதுமே சீக்கிரமா வீணாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அப்ப நம்ம என்ன பண்ண முடியும், அந்த வெஹிக்கிளை லைக் ஓலா, ஊபர் மாதிரி ஷேரிங் யூஸ் பண்ணலாம். அப்படி பண்ணும்போது என்ன அப்படின்னா நமக்கு ரெண்டல் ஈல்டு வருது. ஸோ ரெண்டல் இன்கம் நமக்கு கிடைக்குது இது மூலியமா. ஸோ அந்த ப்ராசஸை நம்ம ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் கனெக்டிவிட்டி. இப்போ கனெக்டிவிட்டியில இப்போ நமக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு எல்லாருக்குமே வந்து இப்பெல்லாம் அன்லிமிட்டெட் இன்டர்நெட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 1000 GB 500 GB அப்படின்னு கொடுக்குறாங்க. நம்ம அதை யூஸ் பண்றோமான்னு கேட்டா கிடையாது, அவ்வளவு யூஸ் பண்றதே கிடையாது. ஸோ ரொம்பவே கம்மியான லிமிடேஷன் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி வீணா போகக்கூடிய பேண்ட்வித்தை நம்ம மற்றவங்களோட ஷேர் பண்றது மூலியமாவும் நம்மளால ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இதுல மெயினா நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா எதெல்லாம் உபயோகம் ஆகாத, அடிக்கடி உபயோகம் ஆகாத ஒரு இடங்களோ இல்ல பொருளோ வந்து நம்ம ஷேர் பண்றது மூலியமா நம்ம இன்கம் ஏர்ன் பண்ண முடியும்ன்றதுதான் மெயினான கான்செப்ட் டீப்பினை பொறுத்த வரைக்கும். இப்போ இந்த டீப்பின், இவ்வளவு நேரம் நான் சொன்ன டீப்பின் பெல்டெக்ஸ்ல என்ன பண்ணுது, டீப்பின்ற செக்டார்ல பெல்டெக்ஸ் 2024 ஜூன் மாசம் என்றாகுது. அந்த கேட்டகரியில நம்மளோட காயின் லிஸ்ட் ஆகுதுங்க. ஆகும்போது 26வது இடத்துல இருந்தது. படிப்படியா முன்னேறி இன்னைக்கு எங்க இருக்கு அப்படின்னா வந்து 13வது இடத்துல இருக்கு. நீங்க போய் செக் பண்ணலாம், காயின் ஜிகோ சைட்ல போய் செக் பண்ணலாம். 13வது இடத்துல இருக்கு. இதுல முக்கியமா நம்ம பார்க்க வேண்டிய பாயிண்ட் என்ன அப்படின்னா இந்த காயின் இதுல லிஸ்ட் ஆனதுக்கு பிறகு மீன்ஸ் பெல்டெக்ஸ்ன்ற கிரிப்டோ இந்த டீப்பின் செக்டர்ல வந்ததுக்கு பிறகு
தொடர்ந்து ஏறுமுகமாக தான் இருந்துட்டு இருக்கு. ஏன்னா இதுக்கான விசிபிலிட்டிஸ் ஜாஸ்தியா கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ குளோபலா இதை பத்தி நிறைய பேசுறாங்க, நிறைய ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அதனால காயின் ரேட்டு கண்டினியூஸா அதுல இருந்து ஏறிக்கிட்டே இருக்கு. இது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஓகே, இப்போ அதோட யூஸ் கேசஸ் என்னவா இருந்திருக்கு பெல்டெக்ஸ்ல அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மாஸ்டர் நோட், எக்ஸிட் நோட் அப்படின்ற ரெண்டு இதுல வந்து நமக்கு யூஸ் கேசஸ் தான் வருது டிபி. ஸோ மாஸ்டர் நோட யூஸ் பண்ணி நம்ம டிரான்சாக்ஷன்ஸை ஈஸியா வேலிடேட் பண்ணலாம். அண்ட் அட் த சேம் டைம் மாஸ்டர் நோட்ல நம்ம ஸ்டேக் பண்ணும்போது நமக்கு ஸ்டேபிளான ரிவார்ட்ஸ் கிடைக்குது. ஸோ நம்மளோட இன்கம்ல வந்து இப்போ மைனிங் பண்ணும்போது உங்களோட இன்கம் ஃபிளக்சுவேஷன்ஸ் இருக்கும். வேற மாஸ்டர் நோட்ல பண்ணும்போது உங்களோட இன்கம் ஸ்டேபிளா இருக்கும். ஸோ ஸ்டேபிளான இன்கம் வேணும், பிளஸ் டிரான்சாக்ஷன்ஸை வந்து நீங்க வேலிடேட் பண்றதுக்கு, ஃபாஸ்டரா வேலிடேட் பண்றதுக்கு மாஸ்டர் நோட் யூஸ் ஆகுது. அண்ட் நெக்ஸ்ட் ஒன், எக்ஸிட் நோட். எக்ஸிட் நோடு வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, இப்போ மெயினான ஒரு நெட்ஒர்க், நம்மளோட நெட்ஒர்க்ல வந்து போதுமான பேண்ட்வித் இல்லை, அப்போ வந்து பப்ளிக் நெட்டுக்கு போகணும் ஒண்ணு. அதுல அப்போ வந்து உங்களுக்கு ஸ்பீட் ஜாஸ்தி கிடைக்குது ஒண்ணு. ரெண்டாவது வந்து இதை யூஸ் பண்ணி நீங்க டீசென்ட்ரலைஸ்டு விபிஎன் யூஸ் பண்ண முடியும். அண்ட் நம்ம பெல் ப்ரௌசரை யூஸ் பண்ண முடியும். அதுக்கு எக்ஸிட் நோட் யூஸ் ஆகுது. அண்ட் இந்த ப்ராசஸ் ரன் பண்ணும்போது நமக்கு ரிவார்ட் கிடைக்குது. நீங்களே உங்க ஓன் எக்ஸிட் நோட போஸ்ட் பண்ண முடியும். இதுதாங்க மெயினா வந்து பெல்டெக்ஸ்ல இருக்கக்கூடிய யூஸ் கேசஸ். இவ்வளவு சொன்னீங்க, இதோட வேல்யூவேஷன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டீங்க. அதுக்கு உங்க ஸ்கிரீன் முன்னாடி இருக்குங்க ஆன்சர். 2024, அதாவது இப்ப நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய 2024 இதோட மார்க்கெட் கேப் சைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா 28 மில்லியன், கிட்டத்தட்ட 235 கோடி டாலர் இருக்கு இன்னைக்கு தேதிக்கு. இதோட மதிப்பு 2030 எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 5 ட்ரில்லியன் சொல்றாங்க, அது 5 ட்ரில்லியன். அப்போ 5 ட்ரில்லியனோட வேல்யூவேஷன் எவ்வளவுங்க? கிட்டத்தட்ட 5 லட்சம் கோடி. 5 லட்சம் கோடி போகக்கூடிய ஒரு செக்டார்ல நம்மளோட காயின் இருக்குங்க. அப்போ அதோட வேல்யூவேஷன், நம்ம காயினோட வேல்யூவேஷன் 2030 என்ன இருக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்க. ஸோ 10% மார்க்கெட் ஷேர் நம்மளால எடுக்க முடியுமா? வேண்டாம். 1%, அதுவும் வேண்டாம். 0.1% மார்க்கெட் ஷேர் எடுத்தாலும் நம்ம பிரைஸ் என்னவா இருக்கும்ன்றது நீங்களே யோசிங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஃபாஸ்ட் க்ரோவிங் செக்டார்ல தான் நம்மளோட காயின் இருக்கு. அப்போ நம்ம வளர்ச்சியும் எந்த அளவுக்கு இருக்குன்றத நீங்களே பாருங்க. இதுதான் சிம்பிளா சொல்லக்கூடிய ஒரு இது டிபி. அந்த மாஸ்டர் நோடு, எக்ஸிட் நோடுக்கு வந்து ஒரு டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன் எடுக்கணும். அது அடுத்த செஷன்ல நம்ம கண்டிப்பா பார்ப்போம். தேங்க்யூ.